இவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் நுழையக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக 27/12/2023 முதல் கடவுள் கொடுக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு எந்தெந்த விஷயங்களில் உருவாகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கடவுள் உங்களுக்கு கொடுக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது. ஆட்சி பலத்தை இழந்த செவ்வாய் தனது நட்பு கிரகமான குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் 27/12/2023 முதல் வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. செவ்வாய் தனுசு ராசிக்கு வருவது நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வீரத்தை விளைநிலமாக கொண்டவர் செவ்வாய். பூமிக்காரகன் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிக சிறப்பான அமைப்பில் மிக வலுவாக 3, 6, 11 ஆகிய இடங்களில் அளவற்ற முறையில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பாருங்க. அதே போன்று 5, 7 மற்றும் 9 ஆகிய இடங்களிலும் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பார். ஆனால் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும்போது அவ்வளவு நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. அதே போன்றுதான் 2ஆம் இடம் ஆகிய குடும்பஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் சில சிரமங்கள் இருக்குங்க. தற்போது செவ்வாய் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசிக்குள் நுழைவதால் இந்த தருணத்தில் கடவுள் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. பூமிக்காரகன் மங்களகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக இந்த தருணத்தில் பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகளையும் அது மட்டுமல்லாது நீங்கள் நினைக்கக்கூடிய புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான யோகத்தையும் கொடுக்க போகிறாருங்க. பல்வேறு வகையான கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகிறார். ஏனென்றால் பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாக இருப்பவர் செவ்வாய்தான். அதீதமாக வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் வீரம் கொண்டவராக இருக்கிறாருங்க. குழப்பமான மனநிலையை தெளிவு கொண்டு வந்து ஒரு செயலை நேர்த்தியாக செய்வதற்கான வீரத்தையும் விவேகத்தையும் கொடுக்கிறார். இதிலும் குறிப்பாக தற்போது அவரது நட்பு கிரகமான குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் அமர்வதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில் துறையிலும் தனது ஆதிக்கத்தை மிக அபரிவிதமாக வெளிப்படுத்துகிறாருங்க. இது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகவும் கடினமான சவால் நிறைந்த காரியங்களை, பணிகளை நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார். இந்த தருணத்தில் பல்வேறு விதமான போட்டிகள், பொறாமைகள் அதீதமாக இருந்தாலும் சாதிப்பதற்கான நல்ல ஒரு வீரத்தை அபரிவிதமாக கொடுக்கிறாருங்க. அதிலும் குறிப்பாக விளையாட்டுத்துறை, மருத்துவத்துறை, பாதுகாப்புத்துறை என அனைத்திலும் நல்லதொரு மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார். அது மட்டுமல்லாது செவ்வாய் தனித்து இருப்பதை விட மற்றொரு கிரகத்துடன் சேரும்போது பல்வேறு விதமான யோகங்களை அள்ளி கொடுக்கிறாருங்க. அதிலும் குறிப்பாக செவ்வாய் சனியுடன் இணைந்திருக்கும் போது இவ்வளவு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் செவ்வாய்க்கு சனி சமகிரகமாக பார்க்கப்பட்டாலும் சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக பார்க்கப்படுவதால் சனியுடன் இணையும் போது அவ்வளவு சிறந்த நன்மை கிடைக்காது. ஆனால் அதே சமயம் இந்த தருணத்தில் செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. செவ்வாய் சூரியனுடன் இணைவது பல்வேறு வகையில யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் மங்களக்காரகன், பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இணைவதன் காரணமாக எந்த விதமான பணிகளாக இருந்தாலும் துரிதமாக விரைவாக செயல்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. எனவே சூரியனுடன் இணைவதால் இந்த தருணத்தில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோக ரீதியாக மிக சிறந்த மாறுதல்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய். அது மட்டுமல்லாது செவ்வாய் ஆண் கிரகமாக பார்க்கப்படுகிறார். பெண் கிரகமாக உள்ள சுக்கிரனுடன் இணையும் போது பல்வேறு விதமான மங்களகரமான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும். குருவுடன் இணைந்தால் அபரிவிதமான செல்வ செழிப்பு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. அதே போன்று சந்திரனுடன் இணையும் போது நிறைந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக வெளிப்படுத்த போகிறார். இந்த தருணத்தில் சந்திரனுடனும் சூரியனுடனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. அது மட்டுமல்லாது
மிக விரைவில் புதனுடனும் சுக்கிரனுடனும் இணைந்து தனுசு ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் செவ்வாய் தனுசு ராசியில் சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்க போகிறது. ஏனென்றால் சனியுடன் இணையவில்லை. அது மட்டுமல்லாது சனி செவ்வாய் பார்வையும் ஏற்படாததால் பல சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறதுங்க. நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய பல கிரகநிலைகளுடன் இணைவது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வையும் அபரிவிதமாக இந்த தருணத்தில் செவ்வாயின் மீது கிடைக்கிறது. செவ்வாயின் மீது குருவின் சுப பார்வை அதீதமாக விழக்கூடிய இந்த தருணத்தில் திட்டமிட்டதை விட மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும். அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் சனி கும்பராசியில் அமர்ந்து விருச்சிக ராசியை பார்க்கிறார். அது அவ்வளவு நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை. எனவே தற்போது தனுசு ராசிக்கு மாறக்கூடிய நிகழ்வு என்பது கடவுள் கொடுக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. செவ்வாயின் அமைப்பு மிக சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவதால் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. செவ்வாயின் அமைப்பு இப்படி இருக்க கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. செவ்வாய் 3ஆம் இடத்தின் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வலுவாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் வருவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் அமர்வது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக இருக்கிறாருங்க. இதனால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் கூட மின்சார விதியின் அடிப்படையில் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் அமரக்கூடிய மங்களகாரகன் பூமிகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக லாபம் நிறைந்த இனிமையான தருணமாக பல்வேறு விஷயங்கள் அமைய போகின்றன. மகிழ்ச்சி நிறைந்த தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் லாபஸ்தானத்தில் வலுவாக அமர்வதால் பல்வேறு விதமான வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகமும் நிறைந்து கிடைக்க போகிறது. திட்டமிட்டதை விட மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறாருங்க. பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறுவது மட்டுமல்லாது புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்து கிடைக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது 2, 5, 6 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. நவகிரகங்களிலே சிறப்பு பார்வை உண்டு என்றால் சனி குருவை தவிர செவ்வாய்க்கு மட்டும்தான் உண்டு. அப்படிப்பட்ட செவ்வாய் 2ஆம் இடத்தை 4ஆம் பார்வையால் பார்க்கிறார். சுகஸ்தான பார்வையாக குடும்பஸ்தானத்தை நிதிஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் சுப விரயங்கள் அதிகரிக்குங்க. திட்டமிட்டபடி வருமானம் உயரும். பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகளை சிறப்பாக செய்து முடிக்கலாம். தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகுகிறது. 7ஆம் பார்வையாக 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க. 5ஆம் இடம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது 8ஆம் பார்வையாக ரூணரோக சத்ருஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க. அஷ்டம பாதிப்புகளை விளக்கக்கூடிய வகையிலும் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் உறுதிப்படுத்துகிறார். எனவே இந்த தருணத்தில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மிக அபரிவிதமாக உருவாக போகிறது. எனவே இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விதமான விசேஷ தருணங்களும் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக நடைபெறும். புதிதாக சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் ஜென்மசனியாக இருந்தாலும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. இதை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மை நிச்சயமாக உண்டு.